கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் நம்மோடு பேசக்கூடிய தேவ வார்த்தையானது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். இந்த வசனத்திற்கான அர்த்தம் நாம் உள்ளாக பார்க்க வேண்டும். இயேசு அந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள ரகசியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். வேதமே ரகசியம் நிறைந்த புஸ்தகமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த வசனத்திற்கான அர்த்தம் என்னவென்றால், சீஷர்களுக்குள்ளே இயேசு வாசம் செய்தனாலதான் அந்த மனுஷன் சுகமடைந்து அவன் கரடுள்ள கால்களும் பெலன் கொண்டு நீ எழுந்து நட என்று அதிகாரத்தோடு சொன்னார்கள். அவர்கள் நம்பிக்கை இயேசு ஆண்டவர் அவர்களுக்குள் இருந்தார் என்ன இந்த செயல் நம்மளுக்கு ஊர்ஜிகப்படுத்துகிறது. சீஷர்களுக்குள் இயேசு வாசம் செய்ய வேண்டும் என்றால் சீஷர்கள் எவ்வளவு பரிசுத்தத்தோடு இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்தமான சரீரமாவும் ஆவியுமாவும் ஆத்துமாவும் அவங்கள் இருதயமும் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தது. இயேசு ஆண்டவர் வாசம் செய்கிற போது அவருக்கு ஏற்றபடி உள்ள ஆத்துமாக்களுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் என்று இந்த செயலின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயேசு அவர்களுக்குள் வெளிப்பட்ட அந்த காரியம் மித்தமாக அங்குள்ள அநேகரும் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இந்த மனிதன் நடக்கிறான் என்று. அப்பொழுது இயேசு, இன்று உங்களுக்குள்ளே இப்படியாக வாசம் செய்கிறாரா? இப்படியான அற்புதங்களை நீங்கள் செய்கிறீர்களா? அவர்கள் அங்கு நின்று ஜெபம் பண்ணவில்லை, கட்டளையிட்டார்கள். இயேசுவின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று கட்டளையிட்டார்கள், ஜெபிக்கவில்லை. இன்று சிலர் போய் நின்று ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கின்ற இடத்திற்கு ஜெபிக்க வேண்டும், அதிகாரம் கொடுக்கின்ற இடத்திற்கு அதிகாரம், கட்டளை இடுகின்ற இடத்திற்கு கட்டளையும் கொடுக்க வேண்டும். இயேசுவோடு வாழக்கூடிய மக்கள் எப்படி கர்த்தர் செயல்பித்து நடக்கிறார் என்று நம் சீஷர்களை கொண்டு அநேக காரியங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நடக்கவும் வேண்டும். இன்று ஆண்டவர் அதிகமான துர்க்கம் கொண்டுள்ள செயலாகவும் இது இருக்கிறது. அவர் துர்க்கத்தை போக்க அவருக்குள் நம் வாசம் செய்ய வேண்டும், அவர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று அதிக உறுதியோடு நிச்சயத்தோடு நாம் இருக்க வேண்டும். இயேசு நமக்குள் வாசம் செய்தார். அவருடைய பார்வை, ஆவியின் தொடுதல், அவர் அசைதல், இவற்றை எல்லாம் நாம் உணரலாம். அது மாத்திரமல்ல, யோவான் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கூறுகிறார், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம் என்று அவர்கள் உறவே அங்கு கூறுகிறார். என் பிதா திராட்சை செடி, நான் திராட்சை தோட்டம். எப்படி திராட்சை செடியும் திராட்சை தோட்டமும் இணைந்து பிணைந்து இருக்கிறதோ அப்படியாகவே நானும் என் தகப்பனின் உறவும் அப்படியாக இருக்கிறது. நித்தமும் அவர் பிதாவோடும் பிதாப்பா இயேசுவோடும் இருந்ததுனாலேயே பலங்கள் அற்புதங்கள் செய்து ஆச்சரியமான காரியங்களை செய்து வந்தார். சென்ற இடமெல்லாம் அற்புதம். இப்படி இந்த காலத்தில் இப்படி நடக்கிறதா? இப்படி நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆவியானவர் நம்மளுக்கு கூறும் போதே நாம் புத்தி உள்ளவர்களாக, காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற வாக்கின் பிரகாரம் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். கடைசி காலமாக இருக்கிறது. நாம் இன்று மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். வெறும் வார்த்தையால் மாத்திரமல்ல, இருதயத்திலிருந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கின்ற மன்னிப்புகளும் அந்த இருதயங்களை மாத்திரமே கர்த்தர் நோக்கி பார்க்கின்றார். ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நாங்கள் உம்மை துர்க்கப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னியுங்கள். சீஷர்களோடு நீங்கள் இருந்ததும், இயேசுவோடு சீஷர்கள் இருந்ததும் போல என் கர்த்தர் நீங்கள் எங்களோடும் ஒருவருக்குள்ளும் வாசம் செய்ய வேண்டும். அதற்கு ஏற்ற என் தேவன் விரும்புகின்ற பரிசுத்தத்தோடு அதற்கு ஏற்றபடியாக எங்களை சகல விதத்திலும் நடத்தி செல்லுங்கள் ஆண்டவரே. இந்த கடைசி கால உலகத்தில், இந்த பாவ உலகத்தில் பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள என் கர்த்தர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் பாவத்தில் விழுகாதபடிக்கு என் கர்த்தர் நீங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் அவைகள் முழுவதும் உங்க ஆவியினாலும் அபிஷேகத்தாலும் எங்களை நிரப்பி பயன்படுத்துங்கள் ஆண்டவரே. சீஷர்கள் உம்மோடு இருந்து வரைக்கும் தான் அவர்கள் நிர்விசாலமாக இருந்தார்கள். என் இயேசு எடுத்துக்கொண்ட பிற்பாடு சீஷர்கள் நிர்விசாலமாக ஈரவில்லை ஆண்டவரே. அது போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் சீஷர்கள் எப்படி எழுந்து பிரகாசித்தார்களோ அது போலே நாங்களும் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிறதிலும் அதிகமான கிருகை செய்வான் என்று வேத வசனம் கூறுகிறது போல என் கர்த்தர் எங்களோடு இருந்த பலத்த காரியங்களை செய்யுங்கள் ஆண்டவரே. உங்க வருகைக்கு சகல விதத்தையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.